வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல திடீர்னு பேத்தியோட கல்யாணம் வச்சதுனால இப்போ இங்கிருந்து போயாகணுமே, இப்போ எப்படி நம்ம அந்த விராஜை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ரூமுக்குள்ள வருது. ஆனா ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அதுக்கு முன்னாடியே வேலைக்காரி வந்து பாட்டியோட எல்லா திங்ஸையும் வந்து பேக் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. இதை பார்த்ததுமே பாட்டிக்கு செம காண்டாகுது. என்ன இப்போ இங்கிருந்து நான் போறதுல நீ தான் மும்பரமா இருக்க போல, ஊருக்கு முன்னாடி வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க, போங்க நானே பேக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த வேலைக்காரியும் அங்கே இருந்து போயிடுறா முறைச்சிக்கிட்டு. அதே சமயம் மாப்பிள்ளக்காரன்னு ஒருத்தன் வந்தான்ல, அவனுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வேற இருக்குதான். அதனால பயந்துகிட்டே வந்து விராஜ் டோப்ரால் கிட்ட சொல்றான், என்ன சார் நடக்குது இங்க கூத்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். யாரை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து தான் பயப்படுறேன் சார், அவளுக்கு மட்டும் நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தெரிஞ்சு அவ என்னை கொண்டுடுவா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, உனக்கு அப்போ உயிர் முக்கியமா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு முக்கியமா அப்படின்னு இவன் கேட்கறான். உடனே இவனும் பயந்துகிட்டே உயிர் தான் சார் முக்கியம் அப்படின்னு சொல்றான். அப்போ உயிர் முக்கியம் அப்படின்னா நான் சொல்றதை நீ செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா நானும் உன்னை கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி வச்சுட்டு இருக்கான். பாட்டியும் சரி இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது, கடவுள்கிட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கு. அப்ப பார்த்தா சடனா பாட்டிக்கு ஒரு கால் வருது. யாரு என்ன அப்படிங்கிற எந்த விவரமுமே சொல்லாம, நீங்க விராஜை பத்தி தானே தெரிஞ்சுக்கணும்னு இந்த வீட்டுக்கு வந்தீங்க, ஆனா நீங்க தேடுற அந்த ரகசியம் இந்த வீட்டுல தான் இருக்கு, ஆனா அந்த ரகசியம் எல்லாமே இந்த வீட்டுல ஒரு அறையில மறைஞ்சு கிடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. யாரு என்ன அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியல. பாட்டியும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே கீழே இறங்கி வருது. எல்லாரும் பாட்டியை கூட்டிட்டு போறதுக்காக ரெடியா இருக்காங்க. அப்ப திடீர்னு ஸ்டாப் பண்ணி, இருப்பா இங்கே இருப்பா, நான் வந்துடுறேன், நான் என்னோட துர்கா சிலையை வந்து நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு எடுக்கிறதுக்காக போகுது. அப்படி போகும்போது மாடிப்படியில தான் உயிரை பணைய வச்சு அப்படியே கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுது. எல்லாமே வந்து அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எல்லாருமே பதறிட்டு இருக்காங்க, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த விராஜ் மட்டும் கோத்தோட அந்த பாட்டியை பார்த்துட்டு இருக்கான். அப்புறமா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு போல. அதனால சரிம்மா வாங்கம்மா நம்ம வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் பாட்டி சொல்லுது, என்னால் இங்கேருந்து ஒரு அடி கூட நகர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. அப்படியா, சரிம்மா அப்போ நீங்கள் இங்கேயே ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் மாப்பிள்ள உங்களுக்கு பாட்டி இங்கே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, இது பாட்டியோட வீடு தானே, தாராளமாக எத்தனை நாள் வேணா இங்கேயே தங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நல்ல மாதிரி சீனப்பட்டு பேசிட்டு இருக்கான். அதனால அவங்களாம் இங்க இருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவனும் ஆஃபீஸ்க்கு போயிடுறான். அப்போ பாட்டி வந்து போதுண்டா நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா எழுந்திருச்சு அங்க இருந்து போக பாக்குது. அப்ப கரெக்டா பேத்தி வந்துடுறா. அவளை பார்த்ததுமே அப்படியே கால் வலிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கு. என்ன பாட்டி, டாக்டர் தான் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்களே, நீங்க எதுக்காக பாட்டி இப்ப இங்க இருந்து எழுந்திரிச்சு போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், அது ஒண்ணும் இல்லாம வாஷ்ரூம் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுது. இவனுமே இங்க கேமரால பார்த்துட்டு தானே இருந்தான், பாட்டி நடிக்குது அப்படிங்கிறது இவனுக்குமே நல்லாவே தெரியுது. அப்ப பாட்டி பேத்திக்கு ஒரு கிருஷ்ணர் சிலையை கொடுத்து, இந்த கிருஷ்ணரை நீ எப்பவுமே உன் கூடயே வச்சுக்கமா, இவர் உனக்கு வரப்போற ஆபத்துலேருந்து உன்னை காப்பாத்துவாரு, அது மட்டும் இல்லாம நீ வந்து உனக்கு பையன் தான் பிறக்கணும் அப்படின்னு வேற ஆசைப்பட்டல, ஸோ காலங்காத்தாலே இவர் முகத்துல முழிச்ச அப்படின்னா குழந்தை இவர மாதிரியே பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் கேமரால பார்த்துட்டு இவனுக்கு செம காண்டாகுது. என்னமோ ஒன்று பிளான் பண்ணி வச்சுட்டா, என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காத்தாலே நம்ம ஹீரோயினி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவங்களோட அந்த ஃபேவரட் சாங்கு அதை வந்து யாரோ ப்ளே பண்ணி விடுற மாதிரி தெரியுது. வேற யாரு, அந்த சைக்கோ தான். பாட்டு சத்தம் கேட்டு இவளும் எழுந்திருச்சு பாக்குறா. பார்த்தா அந்த ரூமே வித்தியாசமா இருக்கு. என்னதுன்னா அந்த ரூம் ஃபுல்லாவே விராஜ் டோப்ராலோட போட்டோவா மாட்டி தொங்குது, ஒரு இடம் விடாம. இதை பார்த்து நம்ம ஹீரோயினி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் அந்த இடத்துக்கு அவன் வரான். என்னதுங்க இது, புதுசா உங்களோட போட்டோஸ் எல்லாம் மாட்டி தொங்க விட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எல்லாம் உனக்காக தாமா, அதாவது நம்ம குழந்தைக்காக தாமா, ஏன்னா நீ காலங்காத்தாலே தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது என்னோட முகத்துல தான் நீ முழிக்கணும், அப்பதான் என் பையன் என்ன மாதிரியே பிறப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டதுமே எனக்கு சிரிப்பா வந்துருச்சுப்பா. ஏன்னா இவன் ஒருத்தவன் இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினியை படுத்துற பாடு பத்தாதுன்னு இவன் பையன் வேற இவனை மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினியும் அப்படியாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த சாமி சிலையை காமிச்சு, அப்போ இது எதுக்கு, இதை நீ எதுக்கு வச்சிருக்க, இந்த சிலை நமக்கு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது வந்துங்க இது சாமிங்க, இதை நான் என் பக்கத்திலே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ பாட்டி கரெக்டா அங்க வந்து, விராஜ் சொல்றது சரிதான் அம்மா, ஏன்னா பையன் வந்து அப்பாவை மாதிரி இருக்கிறது தான் நல்லது, அதனால அவன் சொல்ற மாதிரியே கேளு, அந்த சாமி சிலை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த சாமி சிலையை வாங்கிட்டு போயிடுது. சரின்னு அவளும் கொடுத்துட்டு குளிக்கிறதுக்கு போயிடுறா. அப்ப பாட்டி இவங்கிட்ட ஒரு விஷயத்த கேக்குது, ஏன்பா நீ இப்ப இந்த உன்னோட போட்டோ எல்லாம் மாட்டி வச்சிருக்கல, இதுக்கு பதிலா உன்னோட சின்ன வயசு போட்டோவை நீ மாட்டி வச்ச அப்படின்னா குழந்தை அப்படியே ஒன்ன மாதிரியே பிறக்கும்பா, உன்னோட சின்ன வயசு போட்டோலாம் இருந்தா கூட அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. நான் பிரேம் பண்ணி மாட்டுறேன் அப்படின்னு சொன்னதும், அதெல்லாம் என்கிட்ட அப்படி ஒரு போட்டோவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அது எப்படிப்பா இல்லாம இருக்கும், உன்ன சின்ன வயசுல உன்னோட அப்பா அம்மா போட்டோ எடுக்காமலா இருப்பாங்க, சரி ஓகே விடு, போட்டோ இல்லைன்னா என்ன, இங்க பக்கத்துல ஸ்டூடியோ 2-3 ஸ்டூடியோ தான்
தான் இருக்கு. அந்த ஸ்டூடியோல வந்து உன்னோட அப்பா பேரை கேட்டு நம்ம வந்து விசாரிச்சோம் அப்படின்னா கம்ப்யூட்டர்ல போட்டு பழைய போட்டோஸ்லாம் ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. அதனால உன்னோட அப்பா பேர் என்னப்பா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவனும் விஜய் சர்மா அப்படின்னு உளறிடுறான். அதுக்கப்புறமா என்னது சர்மாவா? நீ விராஜ் டோப்ராயல் தானே? அப்போ உன் அப்பா பேரும் டோப்ராயல்னு தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது வந்து பாட்டி விஜய் சர்மா அப்படிங்கிறது வந்து என்னோட கிளைண்ட் பேரு. அவங்க தான் கால் பண்ணிட்டே இருக்காங்க. நான் ஆஃபீஸ்க்கு போகணும் பாட்டி. என்னோட அப்பா பேர் வந்து சங்கர் டோப்ராயல்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். பாட்டிக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. இவன் என்ன அப்பன் பேரை சொன்னா இப்படி தடுமாறுறானே, அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்குது. யோசிச்சது மட்டும் இல்லாம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேற பாட்டி யோசிச்சுட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோயினியும் அலாரம் அடிச்சதுமே யோகா பண்ற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோகா பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து அந்த வீடு ஃபுல்லா தேடுறதுக்கு ஒவ்வொரு டிராவா திறந்து பார்த்துட்டு இருக்கு. அப்படி பாட்டி தேடிட்டு இருக்கிறதையும் அந்த வேலைக்காரி குறுக்கால நெடுக்கால நடந்துகிட்டே அப்படியே நோட்டை விட்டுட்டு இருக்கா. இதை கவனிச்ச பாட்டியும் இவன் இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம எதையும் தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவகிட்டயே போய் நேரா ஒரு மெடிசனை எழுதி கொடுத்து இது எனக்கு இப்போ உடனே தேவைப்படுது, அதனால நீ இப்பவே போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரியை வெளியே அனுப்பி வச்சிடுது. அதுக்கப்புறமா ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடி பார்த்தா அப்ப அங்க ஒரு காரிடர் கிட்ட ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமை ஓபன் பண்ணி உள்ள போனா அதுக்குள்ள இன்னொரு ரூம் இருக்கு. அதை பார்த்ததுமே பாட்டி புரிஞ்சுக்குது. ஒருவேளை என்கிட்ட போன்ல சொன்னாங்களே அந்த ரூம் இதுவா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே பாட்டி போயிட்டு இருக்கு. அப்ப பார்த்தா திடீர்னு யாரோ வர மாதிரி தெரியுது. வேற யாரில் நம்ம ஹீரோயினி தான். அவ வந்து என்ன பாட்டி நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அது வந்துமா இந்த வீடு ரொம்ப பெரிய வீடா இருக்குல்ல, நான் இன்னுமே இந்த வீட்டை வந்து முழுசா சுத்தி பார்க்கலாமா, அதனாலதான் நான் வந்தேன். அப்புறம் அது என்ன ரூமுமா, அது ஏன் பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு. உடனே அவளும் பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறா. கல்யாணம் பண்ணி வந்த புதுசுலயே அந்த ரூமை நம்ம ஹீரோயினி கவனிச்சிருப்பா போல. சோ அதனால வந்து சாவி தேடிட்டு இருக்கா. அப்ப இவனும் வந்து பார்த்துட்டு என்ன நீ தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நான் சாவி தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. என்ன சாவி, எந்த ரூமுக்குள்ள சாவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதான் அந்த காரிடோர் கிட்ட ஒரு ரூம் இருக்குங்க, அந்த ரூம் பூட்டியே கிடக்கு, அதுல என்ன இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. என்னது அந்த ரூம் பக்கம் போறியா, அந்த ரூம் பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்க கூடாது ஓகே அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுட்டு இருக்கா. ஆனா ஏங்க அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அது வந்து ஸ்டோர் ரூம் தான், அதுல ஒண்ணும் கிடையாது, ஆனாலும் அந்த ரூம் பக்கம் நீ போகவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். அதனால நம்ம ஹீரோயினி அந்த ரூமை பத்தி எதுவுமே பெருசா யோசிக்கல. அதுல ஒண்ணும் இல்ல பாட்டி, அது வந்து ஸ்டோர் ரூம் தான், வேற ஒண்ணும் இல்ல, வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. நீ போம்மா நான் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேத்தியை அனுப்பி வச்சிடுது. அப்படி என்ன இந்த ரூம்குள்ள இருக்கு, இது ஸ்டோர் ரூம் மாதிரி தெரியலையே, பார்த்தா ஸ்டோர் ரூமை இவ்வளவு பாதுகாப்பா பூட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ரூமை நோக்கி போயிட்டே இருக்கு. பார்த்தா அதுல பெரிய பூட்டை போட்டு தொங்க விட்டுருக்காங்க. அந்த பூட்டை பார்த்ததுமே பாட்டி கெஸ் பண்ணிடுது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ரூமா தான் இருக்கணும், அது விராஜோட மொத்த ரகசியமும் இதுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு உங்களை போல நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது வரைக்குமே நான் கிட்டத்தட்ட 39 எபிசோட் போட்டுட்டேன். ஸோ இந்த 39 எபிசோட்ஸுமே நான் என்னோட பழைய சேனல்ல போட்டது தான். ஸோ அதனால இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது